கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். உன்னை அதிசயம் காண செய்தேன். ஆண்டவர் இந்த வாரத்தில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். செங்கடலும் இலங்கை வழிவிடுமே. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. செங்கடலும் இலங்கை வழிவிடுமே. வழித்திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் இலங்கை வழிவிடுமே. போகுமே இடங்களெல்லாம் என்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தடமே போகுமே இடங்களெல்லாம் என்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்க, துதிக்க, நன்றி செலுத்த, செய்த நன்மையை நினைத்து உம்மை மகிமைப்படுத்த இந்த கால வேளையில தேடி ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தாகம். ஆண்டவரே, உம்முடைய முகம் எங்களுடைய வாஞ்சை. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய முகத்திலிருந்து வருகிற பிரசன்னத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற தேவன் இந்த கால வேளையில இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் சந்திக்கும்படியாக, தொட்டும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பாடுகிற பாடலை கர்த்தர் ஆசீர்வதியும், ஆராதனை ஆசீர்வதியும், செய்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமம் ஆண்டவரே ஓங்கி அது பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த நாட்களிலும் தேவனை துதித்து ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை.
துதிகனம் வல்லமை என் இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிரியை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. நல்ல உயிரோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். Hallelujah.
இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆமே வல்லமை கிருபை மேல் கிருபை அருளித்த தேவன் அல்லவா. அச்சன்ய மகிமை துதி மரண வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆமே வல்லமை கிருபை மேல் கிருபை அருளித்த தேவன் அல்லவா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. அவர் ஒருவரே இந்த துதிக்கான மகிமைகளுக்கு எல்லாம் பாத்திரரான தேவன். இந்த நேரத்துல நம்ம மத்தியில அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனாலும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல நெடுங்காலமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஏற்ற பதில்களை இந்த நாட்கள்ல தேவன் இந்த ஆராதனை வேலையில எங்களுக்கு நீங்க தருவீராக. நம்ம எல்லாரும் ஒரே மனதோடு ஒரே ஏக சிந்தையோடு இந்த ஆராதனை வேலைக்குள்ள கடந்து செல்லாமா. ஜெபங்களை உடைய பாதத்துல தூபங்களாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உமக்கு உகந்த தூய பலியாக ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு ஏற்ற பதில்களை இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் புறச்சாதியாருமை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில நீ நடப்பிக்கும்படியாய் இந்த ஆராதனை பாடலை பாடுவோம். தூபம் போல ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய சந்ததியில எட்டப்படட்டும் சுவாமி. நல்ல கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் பாடுவோம். காவலனை பார்க்கிறோம் என்னென்றும் ஆவலுடன் ஒவ்வொரு நாளும் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பதிலை தாங்கப்பா. ஜெபங்களுக்கு ஒருவேளை அது தடையா இருக்கலாம், ஆசீர்வாதங்களுக்கு ஒருவேளை தடையா இருக்கலாம். இந்த நேரத்தில் இறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜபங்களும் விரைவான ஒரு பதில் இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த நேரலையை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீர் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் மத்தியில உலாவுங்க. பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் தேவ ஆவியானவர் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, ஒரு மனிதனுடைய செயல் அல்ல, அவனுடைய திறமை அல்ல, என்னோட திறமை அல்லப்பா தேவனே. நீங்க ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நீங்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்க பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 136வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், அவர் நம்மளை பாதுகாக்கிறவர். அருமையான கடந்த நாட்களிலே அருமையான திருச்சி செக்ஷன் பிரஸ்பிட்டரா என்பதான பாஸ்டர் ராஜன் அவர்கள் பயங்கரமான இந்த பலவீனத்தில் அவர் பலவீனமாக இருந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவர் வீட்டுக்கு ஆண்டவர் வர கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோமா? ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் ஜான்சன் ஜெயராஜ் அவர்கள் அதிகமாக வியாதியினாலே பாதிக்கப்பட்டு ஜிஹெச்ல அநேக நாள் போராட்டத்தோடு இருந்தார். கர்த்தர் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தின் நிமித்தம் கிருபை பாராட்டி நல்ல சுகத்தை கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக பாஸ்டர் ரூபன் அவர்கள் இல்லந்தோறும் நற்செய்தி என்று என்கிறதான அந்த ஊழியத்தில் அவர்கள் இருந்து அவர்கள் ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் எய்ட்ஸில் அவர்கள் அட்மிட் பண்ணி பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் அவர் பயங்கரமாக இருந்தார். இப்பொழுது கொஞ்சம் ஆண்டவர் வெகுவான சுகத்தை அவருக்கு தந்திருக்கிறார். இன்னும் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு மிக துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மோகன் அவருடைய தகப்பன எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் வைத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அவருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் ஏசையா என்கிறவரான அருமையான ஊழியக்காரர் அவரும் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருந்தார். கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அருமையான சகோதரி நம்முடைய சபையின் டால்பின் அவருடைய நண்பர் அல்லேலூயா திண்டுக்கல்ல அவர்கள் வண்டியில போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இப்பொழுது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தரும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, ராத்திரு அவருடைய அண்ணன் அல்லேலூயா கடந்த நாட்களில் ரொம்ப பலவீனமாக இருந்தார். ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு வீட்டுக்கு அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவருக்கும் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பலத்த கையினாலோ ஓங்கி உயர்த்தினாலோ அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் நல்ல பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண விடுதலையை, பரிபூர்ண ஆரோக்கியத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இவர்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எல்லா ஊழியக்காரர்கள், அவருடைய மனைவி, துணைவியார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம், சபை மக்கள், அல்லேலூயா பிரஜாதி ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஒரு பக்கத்து நிலச்சரிவு, ஒரு பக்கத்து ஏர் கிராஸ், அல்லேலூயா பயங்கரமான விபத்து, நிலச்சரிவு காணப்பட்டிருக்கிறது. மூணாறில், கேரளாவில் அதிகமான மழை. மும்பை பட்டணத்தில் பாஸ்டர் வெளியிலேயே வர முடியல, ஒரே குளிரா இருக்கு பாஸ்டர் என்று சொல்லி போன் வருகிறது. அநேக போன்கள் வருகிறது. நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் கர்த்தர் லாக்டவுன்ல அநேகருக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை
தந்திருக்கிறார். அவர்தான் செயல்படுகிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு கனம் உண்டாவதாக. பலந்தமான போராட்டத்தின் மத்தியில், மனாந்தரமான ஒரு சூழ்நிலையில இந்த தேசம் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தரும்படியாக ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் தான் விடுதலை தர முடியும். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவர்கள் மேல் அப்படி வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அடைத்தால் ஒருவனும் திறக்க முடியாது. கர்த்தர் திறந்தால் ஒருவனும் அதை ஆண்டவரே அது தடுக்க முடியாது. நான் செய்ய போகிறதை தடுப்பவன் யார் என்று வசனம் சொல்கிறது. தேவன் கிரியை செய்வீராக. அல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழங்கின போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த இடத்தை முழுவதும் அது நக்கி போட்டது. கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு அக்கினியை இறங்கி இந்த தேசத்தை கர்த்தர் ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்யும். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு ஆளுகை, ஆண்டவரே ஒரு ஆறுதல், ஒரு லகுவான தன்மை, ஒரு ரிலாக்ஸர், ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதலை தேசத்துக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இந்த செய்திக்கு நேராக நாம் போவோம். நம்முடைய மனதை, இருதயத்தை திறந்து வைத்து இந்த தேவனுடைய செய்தியை கேட்போம். கர்த்தர் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். போதும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தியாய் அவன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலியா சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தியாய் இருந்தான். பக்தியாய் இருந்தான் அல்ல, வெகு பக்தியாய் இருந்தான் அல்ல, தேவனுக்காக கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தான். அதைதான் இந்த நாட்களிலே நாம் கேட்க போகிறோம். பக்தி வைராக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பக்தி வைராக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஜெபத்துக்காக, வேத வசனத்துக்காக, பரிசுத்தத்துக்காக, அல்லேலூயா, ஆண்டவருடைய காரியங்களுக்காக நாம் வெகு பக்தியாய் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். பக்தி வைராக்கியம் உள்ளவனை தான் கர்த்தர் உற்று நோக்கி பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையில பக்தி வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் தேவை. பிரியமானவர்களே, உங்களுடைய வைராக்கியம் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியம் காட்டுகிறீர்கள்? ஆனால் எலியா வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில காரியங்களை உங்களுக்காக சொல்கிறேன் பிரியமானவர்களே. வேதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பழைய கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுக்காய் நாம் வைராக்கியமாய் இருப்பது. புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்காய் தேவன் வைராக்கியமாய் இருப்பது. ஒருவனை நேசித்து விட்டார் என்றால், வைராக்கியம் எடுப்பார் என்றால், அவனுக்காக தேசத்தையே பகைப்பார். ஒரு மனிதனுக்காக தேசத்தையே ஆண்டவர் பகைப்பார், பெரும் கூட்டத்தை பகைப்பார். அதுதான் வைராக்கியம். அது சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். One man with God is majority. வைராக்கியம் வச்சு செய்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை நேசித்தார் என்றால் அதுதான் அவருடைய அன்பு. அந்த அன்புக்கு நாம் பாத்திரம் இல்லை, அதனால் அவரை நெருங்க முடியவில்லை என்று துடிக்கும் போது குமாரனை அனுப்புவார் என்று வைத்துக் கொண்டால் அதுதான் அவருடைய கிருபை என்பது. கிருபை வந்த போதும்
உங்களால் பல விஷயங்களை புரிந்து கொண்டு நடக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு கீழே இறங்கி எல்லாவற்றையும் புரிய வைக்கிறார் என்றால் அதற்கு பெயர் தான் தயவு. உங்களை அழிக்க வேண்டும் என்று உங்கள் சத்துருக்கள் நினைக்கும் போதே அவர்கள் பக்கம் திரும்பி உணர்ச்சி வசப்பட்டார் என்றால் அதற்கு பெயர் தான் தேவனுடைய கோபம். உங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடும் போது அவர்கள் திட்டத்தை வைத்து அவர்களை அழிக்கிறார் என்றால் அது தேவனுடைய நாணம். நீங்கள் இல்லாத போது தரக்குறைவாய் பேசுகிறார்கள் என்றால் அதை கேட்டு அவர்கள் முன்பாக உங்களை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிடுவார் என்றால் அதற்கு பெயர்தான் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். வைராக்கியம், வைராக்கியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். நம்முடைய வாழ்க்கையில வைராக்கியம் தேவை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லும் போது நீ உயிரோடு இருக்கிறாய், ஆனால் செத்த நிலைமையில இருக்கிறாய். ஒன்று உயிரோடு இரு அல்லது செத்த நிலைமையில இரு. ரெண்டும் ஒரு மதமதப்பான ஒரு நிலைமையில இருக்காதே என்று சொல்லி அந்த சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில வைராக்கியம் தேவை என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. எருசலேம் சீயோன் என்று சொன்னால் அது ஒரு பட்டணத்தை குறிக்கிறது. அந்த பட்டணத்தில் உள்ள மக்களுக்காக தேவனாகி கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே எருசலேம் சீயோன் என்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். ஒரு வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வைராக்கியம் உள்ள தேவனை இன்றும் அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுங்கள். நிச்சயம் பலத்த கிரியைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஆண்டவர் ரஷ்ய தேசத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்த போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாட்டை அவர்கள் நடத்தினார்கள். அவர்கள் மாநாட்டை நடத்தும் போது அந்த ரஷ்ய மாநிலத்தில் இருக்கிறதான எல்லா கிறிஸ்துவ தலைவர்கள், கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள், எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு கூட்டம் வைத்திருந்தார்கள். அப்பொழுது எல்லாரும் ஏவராகி எல்லாம் இருக்கும்போது அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் எழுப்பி நின்று இது கம்யூனிஸ்ட் நாடு, இது கம்யூனிசத்துக்கு உரியது, வேறு யாரும் எந்த காரியமும் இங்கு செய்யக்கூடாது, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்யக்கூடாது, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று சொல்லி நான் சொன்னான். திரும்ப அவன் சொல்லும் போது இன்னும் 10 நிமிஷம் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் ஒவ்வொருவராய் வந்து கிறிஸ்துவை இகழ்ந்து பேசுங்கள் என்று சொல்லி அவன் அமர்ந்து விட்டான். அப்பொழுது அந்த கிறிஸ்துவ ஸ்தாபனம், கிறிஸ்துவ தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராய் போய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அருமையான போதகர் ரிச்சர்ட் உம்பரான் அவருடைய டர்ன் வந்தது. அப்பொழுது அவருடைய மனைவியார் எழுந்து சொன்னார்கள், எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே காரி துப்பி விட்டார்கள், நீங்கள் எழுந்து போய் எல்லாரும் துப்பின எல்லா துப்பல்களையும் நீங்கள் துடைத்து விடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் எனக்கு கணவராய் இருப்பீர் என்று சொல்லி அவள் எழுந்து உட்கார்ந்தார். அப்போ ரிச்சர்ட் உம்பரான் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து, நான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற அந்த துப்பல், எல்லாரும் காரி துப்பின துப்பலை நான் துடைத்தால் நான் உனக்கு கணவனாய் இருக்க முடியாது என்று சொன்னார். அப்ப அவருடைய மனைவி சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு கணவர் இயேசு
அவள் உட்கார்ந்தார், அவர் எழுந்தார். எழுந்து ரிச்சர்ட் ஒப்ராண்ட் அவர்கள், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு அற்புதர், இயேசு வல்லமை உள்ளவர், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இயேசு அன்பு உடையவர், இயேசு மனதுருக்கம் உடையவர், இயேசு பல அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அவர் மகிமையான தேவன், இந்த உலகத்திலே வணங்கப்படத்தக்க ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் அடுக்கு மொழியிலே சொல்லிக்கொண்டே இருந்தார். சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் எழும்பி நின்று, போதும் போதும் போதும், நிறுத்து நிறுத்து, ஸ்டாப் 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 என்று சொல்லி, நான் இஸ்ரவேலின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ இகழ்ந்து பேசு என்று சொன்னார், உன்னுடைய தேவனை நீ உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறாயே என்று சொன்னார். அப்பொழுது ரிச்சர்ட் ஒப்ராண்ட் என்று சொன்னார், இந்த உலகத்திலே புகழப்படத்தக்கவர், ஆராதிக்கப்படத்தக்கவர், வணங்கத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரம் தான் என்று சொன்னார். உடனே அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் அவரை பிடித்து அவரை 14 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே அவரை தள்ளி அவர்களை கொடுமையாய் அவர்களை நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். பாருங்கள், ரிச்சர்ட் ஒப்ராண்ட் அவர்கள் 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வெளியில வந்து பெரிய அற்புதமான ஊழியத்தை செய்தார். கர்த்தருக்காக வெறும் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தார். கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் திரும்பவும் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுத்தார். அவரை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நீங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு பயந்து நடுங்குகிறவனையே உற்று பார்ப்பேன் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைராக்கியம் உள்ள ஆட்கள் இன்றைக்கு தேவை. ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்த எலியாக்கள் எங்கே? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்த தாவீது எங்கே? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்த பிரகாஷ் எங்கே? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்த யெகூ எங்கே? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பண்ண தானியேல் எங்கே? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பண்ண சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவர்கள் எங்கே? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பண்ணின ஸ்தேவான் போன்ற இளைஞர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் இன்றைக்கு தேவை. ஆண்டவர் இன்றைக்கு பக்தி வைராக்கியம் உள்ள ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில எதற்கெல்லாம் நாம் பக்தி வைராக்கியம் காணப்பட, நாம் பக்தி வைராக்கியம் காட்ட வேண்டும். நாம் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்தால் ஆண்டவர் நமக்காக அவர் பக்தி வைராக்கியமாய் இருந்து நம்மளை கொண்டு ஆண்டவர் அரிய பெரிய காரியங்களை செய்வார். நாம் செய்ய முடியாததை நம்மளை கொண்டு அவர் அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் அவர் நமக்காக அவர் அற்புதங்களை செய்வார். ஒரு மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மனிதன் நீங்களா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில நாம் 7 காரியங்களை நாம் பார்த்து, யாரெல்லாம் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் கிடைத்ததான பலன்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்து இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில எதுக்காக நாம் பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்தத்துக்காக நாம் பக்தி வைராக்கியமா இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஆண்டவர் மற்ற ஜாதிகளிலிருந்து நம்மை பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவர் அவருடைய ஜனங்களா இந்த உலகத்திலே வாழும்படியாக பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நாமும் அவரை போல பரிசுத்தமாய் இருக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணர் அவர். ஆகவே அவரை போல நாம் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, பாபிலோன் தேசத்துக்கு எருசலேமில் இருந்து அடிமையாக்கப்பட்டு கொண்டு சென்றதான தானியேல் புறஜாதிகள் ஆளுகிற நாடாயிருந்தாலும் அடிமையாயிருக்கிற நாடாயிருந்தாலும் அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்துக் கொண்டான். தீட்டுப்படுத்தப்படாதபடி பிரதானிகளை தலைவனிடத்திலே அவன் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தோடு கலக்காதபடி, உலகத்தின் மாம்சமும் மனசும் விரும்பின காரியங்களை நாம் செய்யாதபடி கர்த்தர்
சொன்ன அந்த பரிசுத்தத்தை நாம் நேசிக்கும் போது, அது மென்மையான அந்த பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கும் போது, ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அவர் பரிசுத்தத்தை கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்றால் என்னவென்றால் 17ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமாக. இந்த 100 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமாத்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாயினார். தன்னை அவன் பரிசுத்தப்படுத்திக் கொண்டதினாலே தன்னை ஆண்டவர் அவனுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்தார். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக நாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். அப்ப தானியேல் தன்னை பரிசுத்தமாய் மாற்றிக் கொண்டதினால அங்கு இருந்த எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதற்கு வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த நாமத்திற்கு, அவருடைய நாமம் உன்னத நாமம், உயர்வான நாமம், அவருடைய மகிமை உள்ள நாமம், அந்த நாமத்திற்கு நாம் மகிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசியுங்கள் எசேக்கியேல் 39:26. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயன்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்திலே குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியம் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த நாமத்திற்காக ஆண்டவர் வைராக்கியமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர் எல்லா பாவிகளை ரட்சிக்கிற நாமம், உன்னத நாமம், உயிர்த்தெழுந்த நாமம். அந்த நாமத்திற்காக நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமாக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்ல. தேவன் நாமம் தவிர, தேவனை தவிர நாங்கள் யாரையும் ஆராதிக்க மாட்டோம். அவருடைய நாமம், அவருடைய வைராக்கியம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவார். வாசியுங்கள் 18ஆம் வசனம். அப்பொழுது விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். அப்ப ஆண்டவருடைய நாமத்தை, பரிசுத்த நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக என்று வசனம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் யெகோவா தேவனை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் என்று அவருடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாக அவர்கள் அந்த தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலாகி அக்கினியிலே நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆள் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே இறங்கி அக்கினி ஜுவாலையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். 30 வசனம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்றால் தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற யாரும் இல்லை என்றார். 30ஆம் வசனம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார்கள். அருமையான வாலிபனே, பரிவுகான தங்கச்சி, அருமையான நீ வேலை செய்கிற இடத்துல, நீ பணிபுரிகிற இடத்துல, உன் குடும்பத்துல ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை பாபிலோன் அடிமை தேசத்தில்
தேசத்திலே, பாபிலோன் தேசத்திலே அவர்களை அந்த அதிபதியை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்து பார், உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வை நீனே நினைக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உயர்த்துவார். அடுத்ததாக நாம் வாசித்தோம் என்றால், நமக்கு எதுல வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால், ஆவியிலே வைராக்கியம் இருக்க வேண்டும். இந்த ஆவியிலே வைராக்கியமாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 18:5. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று அவன் யூதருக்கு கிறிஸ்தாந்தம் படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமாக. அத்தனை பட்டணத்துக்கு பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்து வைராக்கியம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். தனிப்பட்ட மனிதனின் வைராக்கியத்தை பார்த்து தேசத்தையே கலக்குகிறார், அந்த ஜனங்களை கலக்குகிறார். நீ வைராக்கியமாய் இருந்தால் நம்முடைய தேசம் கர்த்தருடைய கை வசப்படும், ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். உன்னுடைய வைராக்கியம் என்ன? கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அத்தனை பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிருக்கிற வாழ்க்கையெல்லாம் போகும். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், ஆவியில் வைராக்கியமாயிருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒருவரையாவது ரட்சிப்புக்குள் நடந்த கர்த்தர் உங்கள் அகக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக எதுல வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால், ஜெபத்திற்கு நாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேலோ என்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே மூன்று வேளையும் தனது தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு என்ன காரணம் என்றால் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். ஆமென். அப்ப குற்றம் கண்டுபிடித்து அவனை சிங்க கவியில போட வேண்டும் என்று சொல்லியும் அந்த பத்திரத்துக்கு அவர்கள் கையெழுத்திட்ட போதிலும் அவன் ஆவியிலே வைராக்கியமாய் இருந்து முன்னே செய்தது போல அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விளைவு என்ன என்றால் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே ரட்சிக்கிறவரும். பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. தானியேல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்ததினால தப்புவித்தார், ரட்சித்தார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்தா, எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடுமையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மகிமையா, எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தாலும் உங்களை தப்புவிப்பார், ரட்சிப்பார். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினார். வாசிங்க 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் தரியுவின் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவன் ஆடு மாடு போல பிள்ளை தின்னு கொண்டு இருக்கும் பொழுது அவன் பாபிலோன் தேசத்துக்கு இந்த தானியேல் அதிபதியாய் இருந்து அவன் நிர்வாகம் செலுத்தினான். வைராக்கியம், தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டான்.
அவன் அடிமையாய் இருக்கிற தேசத்திலும் கூட வைராக்கியமாய் இருந்ததினாலே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. காரியம் ஏன் ஜெயம் இல்ல? கர்த்தருக்காக வைராக்கியம் இல்ல. பணம் இருக்கு, வேலை இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு. இவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கா? ஆண்டவருக்காக நீ வைராக்கியமா இருந்தா உன் காரியம் ஜெயமா இருக்கும். உன் காரியம் ஜெயமா இருக்குதா? எல்லாம் இருக்குதே, உனக்கு ஜெயமா இருக்குதா? உன் காரியம் ஜெயமா இருக்கணும் என்றால் கர்த்தருக்காக வெறும் பக்தியா இரு. அப்ப கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். 119 சங்கீதம் 139 வசனம். 139. என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடி. பாருங்கள், தாவீது சொல்கிறான், என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது என்று தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறான். பாருங்க, தாவீதை பின்தொடர்ந்து வருகிறது யார் என்றால் சவுல். சவுல் யார் என்றால் சாமுவேலினாலே இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் இருந்தான். அவனை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன் தான் இன்றைக்கு என்னவா மாறிட்டான்னா, ஆண்டவருடைய வசனத்தை மறந்து தன்னுடைய வைராக்கியத்தை விட்டு ஒரு குட்டி தாவீதை துரத்தி அடைத்து அவன் அரச ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யாதபடி என் சத்துரு உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. பாருங்க, 119 சங்கீதம் முழுவதையும் பாருங்க. தாவீது இந்த வசனங்களை எல்லாவற்றையும், அந்த வசனங்களை பற்றினதான வசனங்கள், அந்த வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் வேத வசனம் உங்களை பற்றிக்கொள்ளும். அல்லேலூயா. வேத வசனங்களினால் உங்கள் இருதயத்தை நிரப்பிடுங்கள். நீங்கள் தேவன் சொல்லும் பொழுது சத்துருக்கள் உங்களுடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சவுல் அரசாட்சி செய்ய வேண்டியவன். சவுல் கோலியாத்துக்கு முன்பாக நின்று ஜெயிக்க வேண்டியவன். சவுல் ஆண்டவருக்காக பலத்த காரியங்களை செய்தவன் தான். ஆனால் இன்றைக்கு அவனுக்கு தாவீதின் மேல் இருந்ததான ஒரு வீணான காரியம் அவனை பற்றி கொண்டதினாலே அவனிடத்தில் இருந்த ஆவி அவனை விட்டு போனதினாலே வசனத்தை மறந்தான், ஆட்சியை மறந்தான், ஆண்டவரை மறந்தான், உடன்படிக்கையை மறந்தான். எல்லாவற்றையும் மறந்து தாவீதை அவன் பின்தொடர்ந்து போகும்போது அவன் தாவீது சவுலை குறித்து வேதனைப்படுகிறார். முதல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஜனத்துக்கு அவனை ஆண்டவர் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே. அவனிடத்தில் காணப்பட்டதான குணங்கள், சுபாவங்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினானே. ஆனால் இன்றைக்கு வசனங்களை மறந்து போய்விட்டானே என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரஷ்ய தேசத்திலே ஒரு நாள் ஒரு ஆலயத்திலே எல்லாரும் கூடி இருந்தார்கள். கூடி ஆராதனை செய்யும் போது இந்த கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் எல்லாரும் உள்ளே வந்து எல்லாரும் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்னும் 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் தருகிறேன், அதற்குள்ளாக நாங்கள் இந்த வேத புஸ்தகத்தை நாங்கள் இந்த நடு பக்கத்திலே நாங்கள் வைப்போம். அந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லாரும் காரி உமிழ்ந்து அந்த வேத புஸ்தகத்திலே துப்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் காரி உமிழ்ந்து, நாம ஆண்டவரை மனசுல நினைச்சுதானே இருக்கிறோம், நம்ம துப்புனா என்ன என்று சொல்லி எல்லாரும் காரி துப்பினார்கள். அந்த பைபிள் முழுவதும் சலியினால் நிரப்பப்பட்டிருந்தது. எல்லாரும் துப்பினார்கள். ஆனால் கடைசியில பார்த்தீர்கள், 12 வயது உள்ள ஒரு சின்ன பெண் அவள் ஓடி போய், ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினாரே, ஆண்டவர் எனக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தாரே, ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் இதில் எழுதி வைத்திருக்கிறாரே, அதுதான் எனக்கு சொத்து என்று சொல்லி தன்னுடைய மேல் ஆடையை அவரை எடுத்து அதை தொட்டு இதுதான் என் வாழ்க்கையில வேண்டும், உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த சலியெல்லாம் தொடைத்து அந்த புத்தகத்தை முத்தம் செய்து அணைத்துக் கொண்டார். ஆனால் பக்கத்தில் இருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த மகளை சுட்டு விட்டார். சுட்டு விடும்போது அவருடைய ரத்தம் அந்த இடம், அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு 12 வயது இருக்கிற ஒரு சிறுமிக்கு இருக்கிற வைராக்கியம் கூட உன் பைபிள் எங்கமா இருக்குது? டிவி பெட்டி மேல இருக்குதா? படுக்கைகள் இருக்குதா? எங்க இருக்குதுன்னு ஞாயிற்றுக்கிழமை தேடுறியா? வசனத்துக்காக உயிர் கொடுத்தவர்கள் அநேகர், வசனத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வசனத்தை குறித்து பக்தி வைராக்கியம் வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இந்த நாட்களில் வேண்டும். லாக்டவுன் பீரியட்ல அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக வாசித்தீர்கள் என்றால்
சங்கீத புஸ்தகம் 69:7 வாசிங்கள் சீக்கிரம். உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். 9 வாசிங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை என் மேல் விழுந்தது. அடுத்தது பக்தி வைராக்கியம் எதை குறித்து இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வீட்டை, ஆண்டவருடைய ஆலயத்தை, ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் ஆளுகை செய்கிற இடத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் வேண்டும். இன்றைக்கு லாக்டவுன் பீரியட்ல எத்தனை பேர் செபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்துல அதிகாலையில தேடுறீர்கள், மத்தியானத்துல தேடுறீங்க, சாயங்காலம் தேடுறீங்க? ஆலயத்தை குறித்து ஒரு வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார் என்றால், கொரிய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. 10 லட்சம் உள்ள விசுவாசிகள் 1981 இருந்து 85 வரைக்கும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. அப்பொழுது அந்த ஊழியர் எழுப்பி ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் அவர் ஆலயம் கட்டுவதற்காக அந்த பணத்தை சேகரித்தார். அப்பொழுது எல்லாரும் தன்னாலே இயன்றதை கொடுத்தார்கள். ஆனால் ஒரு வேளை ஒரு ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு குடும்பம் கொண்டு வந்து ஒரு தொகையை கொடுத்தார்கள். அந்த தொகையை பார்க்கும்போது அவராலே, அந்த பாஸ்டரால முடியல. அந்த தொகையை கொண்டு போய் அவங்கள்ட்டே கொடுத்துடலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போகும்போது வீடு பூட்டப்பட்டிருந்தது. பூட்டப்பட்டிருக்கும் போது அவருடைய வயல் நிலத்துக்கு போனார். ஒரு பக்கத்து மாடும் இன்னொரு பக்கத்து தன் மகளை வைத்து அந்த வயல்ல ஏர் ஊற்றி அவர் அந்த பயிர் நிலங்களுக்காக அவர் முன் காரியங்களை செய்து கொண்டிருந்தார். பாஸ்டர் முழங்கால் போட்டு கண்ணீரோடு செபித்தார் அவர்களுக்காக. அவர்களை கூப்பிட்டு தயவு செய்து இந்த காணிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்பொழுது கேட்கும் போது சொன்னார், எங்களிடத்துல 2 மாடி இருந்துச்சு பாஸ்டர், ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்குனால பக்தி வைராக்கியம் எங்களுக்கு வந்தது. ஆகவே ஒரு மாட்டை வித்துட்டு அந்த வித்த மாட்டினுடைய காசை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்த பாஸ்டர். இப்ப அந்த மாடு இல்ல, அதனால என் மகளை வச்சு நான் என்ன பண்றேன், ஊட்டுறேன் பாஸ்டர் என்று சொல்லி சொன்னார்கள். பாருங்கள், பக்தி வைராக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் வருகிறது பாருங்கள் பிரியமானவர்களே. எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு, நல்லா பாருங்க, அவர் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிறது, நற்கிரியைகளை செய்ய நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் தேவன் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் வியாதியா இருக்கும் போது நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள், எனக்கு நன்மை செய்தீர்கள். நான் பசியா இருக்கும் போது போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஏழைகள், திக்கற்றவர்கள், அல்லேலூயா, கணவனால் கைவிடப்பட்டவர்கள். பாருங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் வருகிறது. அல்லேலூயா, மூணாறில் இருந்து டைட்டஸ் என்கிறதான சகோதரர், அல்லேலூயா, அங்க இருக்கிற 133 குடும்பங்கள் அந்த நிலைச்சிறுவினாலே அவர்கள் இறந்து போனார்கள். பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். அவர்களால் முடிந்ததை நாங்கள் அனுப்பலாம் என்று இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேகர் பாருங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் அநேக மழைகள் பெய்து மும்பை பட்டணமே இருளடைந்து போய் கிடக்கிறது. பல சூழ்நிலைகளை கொரோனாவிலே தாக்குதல் இருக்கிறது. பொருளாதார பிரச்சனையில அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நற்கிரியைகளை, கர்த்தருக்காக நீங்கள் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ரோமர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே நான் என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களை சிலரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். நல்ல வசனம் பாருங்க. ஒரு வைராக்கியம், தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பிரஜாதிகளுக்கு
பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பதை காட்டிலும் என்னுடைய இனத்தானாகிய என்னுடைய சொந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சிலரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும் என்று நான் வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும். அப்போஸ்தலர் பவுலுடைய வைராக்கியம், சிலரையாவது என்னுடைய இனத்தான், என்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உன் குடும்பத்துல உன் பிள்ளைகள், உன் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள், உன்னோடு கூட பழகுகிறவர்கள், உன்னோடு கூட இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில யாரையாவது ஒருவரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும், ஆண்டவருடைய அன்புக்குள்ள நடத்த வேண்டும். ஆண்டவர் அப்படி அதில் நடத்துவதிலே வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். இது கடைசி காலம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதில்லை. கர்த்தருக்காக வைராக்கியமாய் வெகு வைராக்கியமாய் இருக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப பவுலை போல நாமும் அநேக ரட்சிப்புகள் நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அநேக காரியத்தை குறித்து வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்பொழுது ஒரு சில தேவ பக்தர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். அவர்கள் வைராக்கியம் பாராட்டினதுனால கர்த்தர் அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார்? நாமும் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக நாம் இருந்தால் நம்மையும் அப்படி ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இருந்து 26ஆம் வசனம் வரையும் வாசித்தேன் என்றால், ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற தாவீதை பார்க்கிறோம். தாவீதின் வைராக்கியம் என்னவென்றால், பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடந்தது. பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 17:1 வாசித்தார்கள். 1 சாமுவேல் 17:1 ஏபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேலர்கள் 7ஆம் பள்ளத்தாக்கில், அவர்கள் 17:2 அவர்கள் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கம் பாளையத்திலும், இஸ்ரவேலர்கள் இந்த பக்கம் பாளையத்திலும், பள்ளத்தாக்கு பக்கத்திலே அவர்கள் 17:4 அப்ப நடுவிலே அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது கோலியாத் என்கிறதான ஒரு மனிதன் அந்த இடத்துல வருகிறான். அவன் 6 முழ உயரம், 1 ஜானும் அவன் இருந்தான். அவன் என்ன செய்தான் என்றால், பெலிஸ்தரின் அவன் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று சத்தமிட்டு சொன்னான், யுத்தத்திற்கு அணிவித்து நிற்பது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலுடைய சேவர்கள் அல்லவா? நீங்கள் சமர்த்தர்களாய் இருந்தால் என்றால் உங்களில் ஒருவன் என்னோடு கூட யுத்தம் பண்ண வாருங்கள். நீங்கள் என்னை ஜெயித்தீர்கள் என்றால் நான் உனக்கு சேவர்களாய் இருப்பேன். நீங்கள் என்னை ஜெயித்தீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு சேவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்தித்தான். இப்படி 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படி இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கும் போது, அவன் வார்த்தையை கேட்ட போது அவர் மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். 12ஆம் வசனம் சொல்கிறது, அந்த நேரத்தில் ஈசாயின் பிள்ளைகள் 8 பேர், அவர்களில் 3 பேர் யுத்த களத்தில் இருந்தார்கள். கடைசியா இருந்தவன் தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஈசாயின் இளைய குமாரன் தாவீதை அழைத்து, யுத்தத்திற்கு போய் உன் சகோதரரை நலம் விசாரித்து வா என்று அழைத்தான். அழைக்கும் போது அவன் அங்கு வந்தான். வந்து 7ஆம் பள்ளம் அந்த யுத்தம் நடக்கிறதுல வரும்போது அந்த பெலிஸ்தன் வந்து அவன் என்ன பண்ணினான் என்றால், முன்னே சொன்ன அதே வார்த்தையை, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை, அவன் சேனையை அவன் நிந்தித்தான். அப்பொழுது அவன் சொன்னான், இஸ்ரவேலின் சேனையை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லும் போது அவனுடைய அண்ணன்காரன் வந்து, என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? உன்னுடைய அகங்காரத்தையும் உன் துணிகரத்தையும் நான் அறிவேன், சீக்கிரம் போ என்று சொன்னான். இந்த விஷயத்தை சவுலிடம் சொல்லும் போது சவுல் சொன்னான், அவன் ஒரு பெலிஸ்தன், அவன் யுத்த வீரன், உன்னாலே அவனை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னான். ஆனால் அவன் சொன்னான், நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அதையெல்லாம் நான் அதை கொன்று போட்டு நான் என்னுடைய ஆடுகளை அதை தப்புவித்தேன். அதே தேவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை நான் கொன்று குவிப்பேன், கொன்று அவனை காலி பண்றேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் அவனுக்கு தாவீதுடைய வாழ்க்கையில வந்தது. பிரியமானவர்களே, இப்படி பேசிக்கொண்டு அவன் இருக்கும் போதே அவன் பெலிஸ்தன் வந்தான். அவன் கையில இருக்கிற கவன்லே கல்லை வைத்து அவன் அடித்தான். நெற்றியிலே போய் விழுந்தது. அவன் கீழே விழுந்தான். மேலே நின்று அவன் பட்டயத்தை எடுத்து, அவன் தலையை எடுத்து, அவன்
சவுலினிடத்திலே கொண்டு வந்து வைத்தான். பிரியமானவர்களே, பாருங்கள், தாவீதுக்கு இருந்ததான வைராக்கியம், இஸ்ரவேலின் தேவன் மேலே வெகு பக்தி வைராக்கியம், இஸ்ரவேலின் சேனைகளின், இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து கர்சனை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய், ஆறுதல் சொல்லுகிறவர்களாய், அவர்களுக்கு நாம் தப்பு வைக்கிறவர்களாய், அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து வைராக்கியம் எல்லாருக்கிட்டையும் ஒருவனும் வர வேண்டும். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் அப்படி செய்வாராக. இவன் அப்படி செய்ததினாலே அவனுக்கு என்ன கிடைத்தது என்றால், சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குமாரத்தியை மீகாலை அவனுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு குடும்பத்திற்கு சர்வ மானியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த தேவன் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அவனுடைய எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போகிறானோ அங்கெல்லாம் ஜெயம் இருந்தது. சாலோமோனின் காலத்திலே இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலிலே ஒரு பெரிய சமாதானம் உண்டானது. கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருங்கள். கர்த்தரின் தலைவன் என்று ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். அடுத்தது இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பட்டத்தை பெற்றார். இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றார். இஸ்ரவேலின் தேசத்தின் கொடியிலே ஸ்டார் ஆஃப் டேவிட் என்ற பட்டத்தை அவன் பெற்றான். பிரியனே, இவ்வளவு காரியத்தை நீங்கள் பெற வேண்டுமானால், இவ்வளவு மேன்மையும் ஐஸ்வர்யத்தையும் இவ்வளவு சுலாக்கியத்தையும் நீங்கள் பெற வேண்டுமானால் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக என்னாவது புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 13 வாசித்து பாருங்கள். பினகாசின் வைராக்கியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பினகாஸ் என்றால் தைரிய தோற்றமுடையவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலின் வாழ்க்கையிலே அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். சித்தீம் என்ற இடத்திற்கு வந்தபோது பாளையம் இறங்கினார்கள். அங்கு பார்க்கும்போது மோவாபியர்கள் ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியர்களோடு கலந்தார்கள். மோவாபியர்கள் அவர்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி அவர்களை வரவழைத்து அவர்களோடு கூட அவர்கள் கலந்து அவர்கள் தவறான உறவுக்குள்ளே அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அப்பொழுது மோசேயை கூப்பிட்டு கர்த்தர் அவரை மோசேயின் இடத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, எல்லா நியாயாதிபதிகளை கூப்பிட்டு அவர்களை எல்லாரையும் கொன்று போடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு சகோதரன் மீதியான் சகோதரி, அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் அல்லேலூயா, அல்லேலூயா, சிம்ரி என்கிறவன் மீதியான் ஸ்திரீ ஒருத்தியை அல்லேலூயா அவன் பாவம் செய்யும்படியாக ஒரு அறைக்குள்ளே போகும்போது பினகாஸ் அந்த இடத்துல இருக்கும் போதே, அப்படி போகும்போது அவன் பினகாஸ் கையிலே ஈட்டியை எடுத்து அவர்கள் 2 பேரும் வயிற்றுக்குள்ளே குத்தினான். வாதை நிப்பாட்டப்பட்டது. ஆண்டவர் பினகாசின் வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவர் அவனுடைய வாதையை கர்த்தர் நிப்பாட்டினார். பிரியமானவர்களே, பினகாசுக்கு கர்த்தர் அவனுக்கு செய்ததான அற்புதத்தை அவன் ஈட்டி எடுத்து பாவம் செய்கிற அவர்களை இருவருடைய வயிற்றிலும் குற்றி அவர்களை அவன் கொன்று போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பினகாஸ் போன்ற வைராக்கியம் உள்ளவர்கள் தேவை. பாவத்தை பால் போல பருகிறவர்கள் அல்ல, நாம் உலகத்திற்கு கலந்து போகிறவர்கள் அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை போல அல்ல, நாம் பிரதர்சனை பண்ணப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் விருப்பப்படி 2 விரும்பாத காரியங்கள், விக்கிரக ஆராதனை, அது மாத்திரமல்ல விபச்சாரம், வேசித்தனம் தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சிம்சோனை எடுத்தீர்கள் என்றால் அவன் நியாயாதிபதி. பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு 20 வருடம் நியாயம் விசாரித்தான். சிம்சோன் அவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவனுக்கு பெயரிடப்பட்டது. அவன் மனோவா போய் எப்படி பிள்ளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கற்று அவனை அழகாக வளர்த்தார்கள். அவனால் செய்யப்பட்ட அரிய பெரிய காரியங்கள் பயங்கரமானவைகள். ஆனால் அவன் தேவனை விட்டு பாவத்துக்குள்ளே அவன் போகும்போது, அவன் நியாயம் விசாரிக்கும் போது ஒரு ஸ்டேட்டஸ் என்ன, அவன் நியாயம் விசாரிக்கும் போது அவனுக்கு இருந்த அபிஷேகம் என்ன, கர்த்தருக்காக அவன் செய்த அரிய பெரிய காரியங்கள் என்ன, அவன் கண் பிடுங்கப்பட்டது, மாவரைக்கப்பட்டான். அவனுடைய நிலைமை ரொம்ப முடிவாய், ரொம்ப ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமாய் போனது. ஆண்டவருக்காக வைராக்கிய பாராட்டுகள். கிடைத்த மேன்மை என்ன தெரியுமா? இஸ்ரவேல்கள் மேலே இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. அவன் குத்தி கொன்று விட்டான், வாதை நிறுத்தப்பட்டது. அதன் முன் வாதையினால் 24,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அவன் மேல் ஆண்டவர் சமாதான உடன்படிக்கை மற்றும் நித்திய ஆசாரிய பட்டத்தையும் உடன்படிக்கையும் அவனுக்கு கிடைத்தது.
இருந்தது. பினகாஸ் போன்ற வைராக்கியம் உள்ள ஜனங்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களாய் ஆண்டவரிடத்தில் வரும்போது கர்த்தர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18-19 எலியாவின் வைராக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக வெகு பக்தி வைராக்கியமாய் இருக்கிறேன் என்றார். ஆகாபின் ராஜாவின் நாட்களிலே இஸ்ரவேல் செய்த நாட்கள், இஸ்ரவேலின் ஆளுகை செய்த நாட்களை பார்க்கும்போது அந்த நாட்களில் எலியா என்ன செய்தான் என்றால், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி, அவன் உண்மையான தெய்வம் என்று சொல்லி ஆகாபின் நாட்களிலே நிருபத்து காட்டினான். அல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசி 450 பேர், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேர்கள் இருந்தார்கள். யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அத்தனை பேர்களும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் அவன் வெட்டி போட்டான். அல்லேலூயா. அவன் கொன்று போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவன். ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து காட்டான். தனி மனிதனாய் நின்று கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்து நிரூபித்து காட்டினான். எலியா ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காட்டினபடியால் கிடைத்த மேன்மை என்னவென்றால், அவன் பக்தி வைராக்கியம் இருந்தபடியினால் மரிக்காமலே உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். புதிய ஏற்பாட்டிலே 2 தடவை இயேசுவை சமர்ப்பிக்கிற, அவரோடு கூட பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை பெற வேண்டுமானால் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். வாழ்க்கையில், செய்கையில், நம் குடும்பத்தில், நம் அன்றாட நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தரே தெய்வம் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நிரூபித்து காட்ட கர்த்தர் விரும்புகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16 30 வரையும் பார்க்கும்போது தன் நண்பனை பார்த்து யெகூ சொல்லுகிறான், என்னோடு கூட வா, கர்த்தருக்காக வைராக்கியத்தை நான் காட்டுகிறேன் என்று சொல்லி பார் என்று சொல்லி யெகூ சொல்வதை பார்க்கிறோம். யெகூ வைராக்கியம். யெகூ ஜனங்களை கூட்டி என்ன செய்தான் என்றால், பாகாலை சேவிக்கிற கொஞ்சம் பேரையும் யெகூ அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், பாகாலை சேவிப்பது கொஞ்சம், யெகூவை சேவிப்பது மிகுதி என்று சொல்லி தான் பலியிட போகிறேன் என்று சொல்லி பாகால் தீர்க்கதரிசிகளையும் அவன் வர வேண்டும் என்று சொல்லி வரவழைத்தான். எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் வணங்குகிற விக்கிரக ஆராதனை இடத்திலே எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளை ஒன்று சேர்த்து 80 பேரை அந்த வெளியில வைத்து உள்ளே சென்று யாராவது கர்த்தருடைய தீர்க்கதரிசி உள்ளே இருக்கிறாரா என்று பார்க்க சொல்லி எல்லாவற்றையும் வெட்டி போட்டான். யாரையும் விட்டு விட்டால் அவர்கள் ஜீவனுக்கு பதிலாக இவர்களுடைய ஜீவன் எடுக்கப்படும் என்று சொல்லி வைராக்கியமாய் சொன்னான். அல்லேலூயா. அவன் கர்த்தரே மெய்யான தேவன் என்று நிரூபித்தான். பிரியமானவர்களே, இந்த நாள் வரைக்கும் அந்த விக்கிரக ஆராதனை நடக்கிற இடம் மல ஜலதி போகிற இடமாக அவன் யெகூ அந்த இடத்திலே அவன் மாற்றி போட்டான். அவ்வளவு வைராக்கியம் உள்ள யெகூவாய் இருந்தான். அவனுக்கு கிடைத்த மேன்மை என்ன? 4 தலைமுறையாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக 4 தலைமுறையாக தேவனுடைய கர்த்தர் சிங்காசனத்தை கொடுத்தார். யெகூ மேல வைராக்கியம் உள்ளவர்கள், யெகூவை போல வைராக்கியம் உள்ளவர்கள் இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில தேவை. பிரியமானவர்கள், அந்த காலவேளையில உங்களுடைய வைராக்கியம் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது, ஸ்தேவான் அப்போஸ்தலர் நாட்களில் திருச்சபையில் மூப்பராக இருந்தவர். இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்டு ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த மனிதன். ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு அரிய பெரிய காரியத்தை செய்தவன். இவனை பார்க்கும்போது இவனை பிரதான ஆசாரியர் என்ன செய்தார் என்றால், அவனை பிடித்து ஜனங்களுக்கு முன்பாக நிப்பாட்டினார்கள். ஆனால் ஸ்தேவான் பயப்படாமல் அவர்களுக்கு முன்பாக தேவனே உண்மையான தேவன் என்பதை அவர்களுக்கு அவன் காட்டி விளக்கி காட்டினான். உடனே வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக நிப்பாட்டினார்கள். அவனுடைய முகம் தேவ முகமாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவனை கவனித்து பார்த்தார்கள். பிரதான ஆசாரியன் மக்கள் மத்தியில் தேவனை உயர்த்தி காண்பித்தான். ஆண்டவர் காண்கிறவராக இருந்தார். பிரியமான ஐயா, அம்மா, தம்பி, தங்கை, சிஸ்டர், வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் எப்படி ஆண்டவரை உயர்த்தி காட்டுகிறீர்கள்? அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் எப்படி ஆண்டவரை உயர்த்தி காட்டுறீங்க? மற்றவர்கள் மத்தியில் உங்கள் வைராக்கியத்தை எப்படி இருக்கிறது? ஸ்தேவான் வைராக்கியம் பாராட்டினான். அல்லேலூயா. பிந்திய காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ஸ்தேவானுக்கு
தேவனுக்கு பின்பாக சவுலை தேவன் பவுலாக மாற்றினார். அவன் மரித்த போது, இரட்சசாட்சியாய் மரித்த போது ஆண்டவர் அவனை வரவேற்றார். தேவனுடைய பிள்ளையை இப்படிப்பட்ட சாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்கள். உலகத்தில் வாழ வேண்டும், ஏனோ தானோ என்று வாழக்கூடாது பிரியமானவர்களே. நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது போதும் என்று சொல்லி அப்படியே நாம் ஸ்தம்பித்து போய்விடக் கூடாது. இல்லவே இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவைக்காக, பிரச்சனைகளுக்காக நாம் ஆண்டவரை தேடுவதில்லை, ஆண்டவரையே நாம் தேட வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளவர்களை தேவன் தேடுகிறார். அது மாத்திரமல்ல, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் பிரியமானவர்களே, அவர் ஒன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று வீர முழக்கம் விட்டு கடந்து செல்ல வேண்டும். யோபுவின் வாழ்க்கையில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று வீர முழக்கம் விட்டு யோபுவை போல் இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்கே போனார் என்று நாம் சொல்லக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகளின் போது ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்து உங்களுடைய குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருங்கள். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இருதயத்தை பார்த்து, உங்கள் வைராக்கியத்தை பார்த்து, அந்த வைராக்கியத்துக்கு தக்கபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலே கர்த்தருக்காக வைராக்கியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த கால வேளையிலே எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருங்க. உங்களுடைய அபிஷேகத்தை நிரப்பும். இந்த யூடியூப் பார்க்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமனதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாயிருங்கள். கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பக்தி வைராக்கியமாயிருந்து உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.